ஒரு வீட்ல வந்து பெண் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா கத்திக்கிட்டு இருந்தாலும், அந்த வீட்டில் நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் சக்சஸ் ஆகாது. எதனால மேடம் அந்த அளவுக்கு வந்து அது பெண் வந்து சுக்கிரன். அவளால தான் எல்லா செயலுமே நடக்குது. இந்த உலக செயல்கள் ஃபுல்லா நடப்பது பெண்ணால் தான். பெண் இல்லன்னா இந்த உலகம் ரொட்டேட்டடே ஆகாது. அப்போ அவள் வந்து ஒரு ஒரு அவள மீறிய ஒரு சக்தி மாரி வருவா. அது வந்து அ என்னன்னா மத்தவங்கள அழிக்கிற சக்தியாக வந்துட்டானாவும், அந்த வீட்டில் மூவ்மெண்டே இருக்காது. அவள ஆக்கும் சக்தியாக உருவாக்கணும். ஆக்கும் சக்தியாக அவ மாறணும். அதுதான் அந்த வீட்டுக்குள்ள ப்ளஸ்ஸா இருக்கும். அதனால ஒரு பெண் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறேன். அ ஆளும் தன்மை வந்து ஒரு ஆணுக்கு இருப்பது தான் சிறப்பாக இருக்கும். பெண்ணுக்கு வந்து அந்த ஆணை ஆளும் தன்மையாக இருக்கணும். அதாவது அன்பால் ஆளக்கூடியதாக இருக்கணும் ஒழிஞ்சு, ஃபுல்லாவே அவ கண்ட்ரோல்ல நிர்வாகம். சூரியன்கிறது ஆணாக தான் இருக்கும். சூரியன சுத்தி தான் எல்லா கிரகங்களும் சுழலும். அப்போ ஒரு ஆணை சுத்தி நம்ம எல்லாம் சுழலும்போது, அந்த இடம் வந்து கட்டுக்கோப்பாக அமைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த ஆணுக்கு பெண் வந்து ஒரு மந்திரியாக, ஆலோசனையாக இருக்கிறது, அது சிறப்பாக இருக்கும். ஆனால் பெண் வந்து ஆளும் திறமையாக உட்கார்ந்தான்னா, அவள் வெளி உலக வாழ்க்கைக்கு போயிருவா. ம். ஒரு ஆண் மட்டும் தான் வெளி உலக வாழ்க்கைக்கு சூட்டபிளாக இருப்பாள். பெண் வந்து வெளி உலக வாழ்க்கைக்கு போயிட்டான்னா, வீட்டுக்குள் உள்ள வாழ்க்கைய அவளால ரன் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடும். ஆமா. ரொம்ப வீட்டுக்குள் உள்ளதே அவ தான் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவா. வீட்டுக்குள்ள உள்ளத. அன்பு, இரக்கம், கண்டிப்பு எல்லாமே ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கிறது பெண்ணுக்கு மட்டும் தான் இருக்கும். அதனால அவளால் மட்டும் தான் அந்த வீட்ட வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அவள் ஒரு ஆண் வந்து எப்பவுமே ஆண் என்றால் அவர் ஆண்மையான ஒரு கோவத்துடன் ஒரு கண்ட்ரோல் பண்ணுவான் இல்லையா? அதுதான் வலிமை. அது வந்து அவன் வெளியில உள்ளவங்கள ஃபுல்லா அவன் கண்ட்ரோல் பண்ணும்போது, வீட்டுக்குள் இவள் அன்பால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, கண்டிப்புடன் கண்ட்ரோல் பண்ணும்போது, அந்த கண்டிப்பு வந்து தன்மையாக இருக்கணும். கோவமாக மாறக்கூடாது. இதுதான் முதல்ல இதெல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெய்வ குறைபாடுகளே வராது. ஏன்னா, இந்த இடத்துல கண்டிப்பா தெய்வம் நிக்கும்.